வெல்கம் டு அன்னை சமையல். இட்லி அரிசி ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன். இதில் உள்ள ஒரு ஆளாக்கு அரை ஆளாக்கு பச்சரிசி, கடலைப்பருப்பு 50க்கு கொஞ்சம் கம்மி, பருப்பு 100 கிராம். இது 100 கிராம் உலக்கு, இது 200 கிராம் உலக்கு ஆளாக்கு அப்படிங்கிறது. தொலி உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், இவ்வளோ போதும், இதுக்கு மேலே போடக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடுவேன். கலந்து நல்ல தண்ணீர் விட்டு 3 தடவை அலம்பிப்புறேன். அலம்பிட்டு நல்ல தண்ணீரை ஊறப்படணும். காஞ்ச வத்தல் ஒரு 7-8 வத்தல் இருக்குது. இது இப்படி முழுசாகவே இதோட கழுவி இதை தண்ணியில் ஊற போட்டுருவேன். கழுவிடுவேன். இது நல்லா கழுவிட்டு 3 தடவை நல்லா கழுவணும். கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊறப்படணும். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச வத்தல் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன எடுத்து வச்சுக்கிடுங்க. அதையும் இப்போ சேர்த்து கழுவிடுறேன். அதோடு சேர்த்து கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வேண்டாம். இப்போ கழுவிட்டு அலம்பிட்டு காட்டுறேன். நல்லா கழுவிடலாம். நம்ம எவ்வளோ கழுவு நல்லா கழுவுதமோ நல்லதப்போ அதை நீர் தண்ணியில் அழுக்கு எல்லாமே இருக்கும். நல்லா கழுவிடணும். 3 தடவை 5 தடவை கழுவினா கூட பரவாயில்ல. இப்போ ஆறாவற்ற தண்ணியில் ஊற போட்டுடுறேன். நல்ல தண்ணியில் தான் ஊற போடணும். அந்த ஊறின தண்ணியில் நல்லா ஊறிடும். ஊறட்டும், 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு கூடவே ஆகிட்டு இப்போ அரைச்சிடுறேன். தெரியாமல் டக்குன்னு மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. தேவைக்கு ஏற்க கல் உப்பு, காயப்பொடி, எல்ஜி காயம் போடுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒன்றும் இதுக்கு கஷ்டமான வேலையே கிடையாது, ஈஸியான வேலை தான். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை நம்ம சாதாரணமாக எடுத்து தூர போட்டுருவோம். மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தால் நம்ம கூடவே போட்டுக்கலாம். பட் இப்போ நல்லது, ஹெல்த்தியாக உள்ளதா. இப்போ நான் அரைச்சிடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், அரைச்சிடலாம். கையில் புளிஞ்சி போடும்போது உள்ள தண்ணி இருந்துச்சு, இப்போ கூட கொஞ்சம் விட்டுக்கிடுதேன். குறன்னு அரைக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இப்போ இதில் முதல்ல அரைச்சது நம்ம மிளவத்தல் எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன். அப்படி குறன்னு இருக்கணும் பாருங்கள். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, குறப்பு தன்மையோடு தான் இருக்கணும். இப்போ அடுத்தது கூட இப்போ கலந்துருவேன். இது லேசாக காயப்பொடி அந்த டப்பாவில் இருந்து அப்படியே கலந்துட்டு இது கூட நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்க பற்றியில் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிடலாம். உப்பு நீங்கள் இதை வாயில் லைட்டாக தொட்டு பார்த்துக்கிடுங்க. நான் கரெக்டாக தான் கல் உப்பு தான் போடுவேன். கல் உப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது பூராமே கல் உப்பு தான். இப்போ அதுக்கு அடுத்த என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி போடலாம் போடலாம். இது கடி போடும்போது நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் பல்லாக தான் எப்போதும் போடுவேன் நான். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கிடணும். அதையும் கலக்கிக்கலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ அந்த எவ்வளோ நல்லா ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
இப்போ நல்லா கலந்துட்டேன். இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூட வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது தாளிக்காமையே சாப்பிடலாம். இப்போ தாளிச்சிருந்தேன்னா சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், தேங்காய் சிறிதளவு, பொட்டுக்கடலை, பூண்டு, உப்பு, கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு மேட்சாக தான் இருக்கும். ஒரு சின்ன தாளிச்சு ஒன்று பண்ணிடலாம். உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நீங்கள் சீரகம் போட்டெல்லாம் முன்னாடி போடுறீங்க. சீரகம்லாம் போடலை. தண்ணி வீட்டில் இருக்க பொருளை வச்சு காலை டிஃபன். சிறிதளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு கலந்துக்கலாம். பொரியட்டும். கூட கொஞ்சம் காயப்பொடி கலந்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நல்ல ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ அதில் சிறிதளவு கருவேப்பிலை கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சட்னி ஊற்றிக்கலாம். மீதத்தை தாளிசம் தேவையில்லை, தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் கலக்கிடலாம். இப்போ அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாம் மிக்சியிலேயே போட்டு அரைச்சி பண்ணிடலாம் உடனடியாக. இப்போ கல் சூடாகிட்டு சரி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு தடவி விட்டுக்கலாம். பியூர் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், மற்ற எண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லது வேறு. தோசை ஊற்றியாச்சு. இது கூடவே லைட்டாக எண்ணெய் மொறுன்னு விட்டால் தான் தோசை சூப்பராக இருக்கும். நல்லா வேகணும். இருந்தால் தான் மொறுன்னு இருக்கும். மொறுன்னு சாப்பிட்டா தான் அடுத்த தோசையே மொறுன்னு தான் இருக்கணும். இப்போ அதுக்கு மேலேயும் நம்ம எண்ணெய் ஊற்றணும். இப்போ சூளை ஊற்றணும். அந்த காலத்தில் கம்பியில் துணியை கட்டுவாங்கள்ல, அதை மாதிரி தான் கட்டி வச்சுருக்கேன். நல்லா வேகட்டும். வாரத்தில் ஒரு நாள் காலையில் போடுங்க. அடை தோசைக்கு நல்லாயிருக்கும். நைட்டு வந்து ஜீரணமாகாது. காலையில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை பாருங்கள். அடுத்தது மாற்றி போடுங்க. ரைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு அடை தோசை. அடுத்தது ஊற்றிக்கலாம். இதுக்கு அந்த எண்ணெய் நல்லா தடவணும். சுற்றுலா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாற்றி போட்டாச்சு. அடுத்து லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். இது கண்டிப்பாக எண்ணெய் ஊற்றி சுட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். எண்ணெய் ஊற்றாமல் சுட்டால் ருசி இருக்காது. அவ்வளோதான். என்றைக்கா ஒரு நாள் தான் ஊற்றி எண்ணெய் நிறைய ஊற்றி சுடலாம். அதெல்லாம் ஒன்றும் செய்யாது.
நல்லெண்ணெய் அது ஒன்றுமே செய்யாது. இப்படி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வேணும் வேணும்னு கேட்பீங்க, அந்த அளவுக்கு சாப்பிட்லாம். நல்லா வெந்துட்டு பாருங்கள், எடுத்துக்கலாம். சட்னி ஊற்றிக்கலாம். இதுமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன்.